இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகள், வாக்கியங்கள் இவற்றை எப்படி ஒருங்கிணைத்து பேசுவது என்பதை எளிமையான முறையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திஸ் ஆஃப்டர்நூன், இன்று மதியம் நான் செய்யக்கூடிய வேலை என்ன என்றால் திஸ் ஆஃப்டர்நூன். இன்று மதியம் நான் செய்யக்கூடிய வேலை என்ன, அல்லது அவள் செய்யக்கூடிய வேலை என்ன, அவள் படிக்க போகிறாள். அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போறோம் அப்படின்னு லாஸ்ட் செஷன்ல ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டோம். கோயிங் டு இஸ் அ ஃப்ளூ. யார் படிக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள். அவள் படிக்க போகிறாள். she. she going to அப்படின்னு வருமா? வராது இல்லையா? she is. present continuous. present continuousல you have to use she is. She is going to. She is going to read this afternoon. இன்று மாலை அவள் படிக்க இருக்கிறாள், படிக்க போகிறாள். அதான் அவளுடைய வேலை. இன்று மாலை செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா she is going to read this afternoon. இந்த கோயிங் டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ், ஐஎன்ஜி ஃபார்ம், ப்ராக்ரஸிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் டென்ஸ். நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி, நடக்க போகிற நிகழ்ச்சி, நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி, இம்மீடியட் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, இன்று மாலை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, இன்று காலை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, நாளை உடனடியாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, இது எல்லாமே சொல்றதுக்கு பயன்படக்கூடிய ஒரு டென்ஸ் தான் இந்த present continuous tense. So she is going to read this afternoon. She is going to play this afternoon. She is playing this afternoon. She is reading this afternoon. She is reading. She is reading. She is reading na அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள். She is reading this afternoon. அப்படின்னா என்ன? இன்று மாலை அவளுக்கு இருக்கக்கூடிய வேலை என்ன என்று பார்த்தால் படிக்கக்கூடிய வேலை. அவள் படிக்க போகிறாள். She is reading this afternoon. ஸோ கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் அதுக்கு என்ன மீனிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட் ஃபியூச்சராக இருக்கக்கூடிய இந்த மாலையிலே, இன்று மாலையிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, நடக்க போகிற நிகழ்ச்சி, அதை சொல்றதுக்கு கூட நம்ம பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த present continuous tense. She is reading this afternoon. இன்று மாலை அவள் படிக்க போகிறாள். எங்க அப்பாவா சார்? எங்க அப்பா இன்னைக்கு மாலையிலே அவர் ஊருக்கு கிளம்ப போகிறார். எங்க அப்பா இன்னைக்கு மாலை, இன்று மாலை, இன்று மதியம் எங்க அப்பா ஊருக்கு கிளம்ப போகிறார். அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போறோம்? இன்று மாலை, மதியம் அப்பா ஊருக்கு புறப்படுகிறார். இன்னைக்கு மாலை, இன்று மாலை, இன்று மதியம் எங்க அப்பா ஊருக்கு கிளம்புகிறார், ஊருக்கு புறப்படுகிறார்
மை ஃபாதர், என் அப்பா. என் அப்பாவுக்கு என்ன? மை ஃபாதர். மை ஃபாதர் இஸ், மை ஃபாதர் இஸ் புறப்படுகிறார். என்ன? லீவிங். புறப்படுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன? லீவிங். மை ஃபாதர் இஸ் லீவிங் திஸ் ஆஃப்டர்நூன். மை ஃபாதர் இஸ் லீவிங் திஸ் ஆஃப்டர்நூன். திஸ் ஆஃப்டர்நூன், இன்று மதியம் எங்க அப்பா கிளம்புகிறார். ஊரிலிருந்து வருகிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன? அரைவிங். வருதல் அப்படிங்கிறதுக்கு அரைவிங். கிளம்புறாரு அப்படிங்கிறதுக்கு லீவிங். வராரு அப்படிங்கிறதுக்கு அரைவிங். போறாரு, கிளம்புறாரு அப்படிங்கிறதுக்கு லீவிங். மை ஃபாதர் இஸ் அரைவிங் திஸ் ஆஃப்டர்நூன். எங்க அப்பா ஊர்ல இருந்து வராரு. இல்லப்பா அவர் ஊருக்கு அப்பதான் கிளம்புறாரு அப்படின்னா மை ஃபாதர் இஸ் லீவிங். கிளம்புறாரு அப்படிங்கிறதுக்கு லீவிங். ஊர்ல இருந்து திரும்பி வராரு அப்படிங்கிறதுக்கு அரைவிங். திஸ் ஆஃப்டர்நூன், திஸ் ஆஃப்டர்நூன், இன்று மதியம். வராரு, போறாரு. போறாருங்கிறதுக்கு லீவிங். வராருங்கிறதுக்கு அரைவிங். இன்னைக்கு மத்தியானம் நான் பணம் அனுப்பிச்சிடுறேன்ப்பா. பணம் தானேப்பா, ஏன்ப்பா நீ கேட்டுகிட்டே இருக்க? இன்னைக்கு மத்தியானம் நான் பணம் அனுப்பிச்சிடுறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? திஸ் ஆஃப்டர்நூன், இன்று மதியம். திஸ் ஆஃப்டர்நூன் நான் பணம் அனுப்பி விடுகிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் இது. நான் இன்று மதியம், திஸ் ஆஃப்டர்நூன், பணம் அனுப்பி விடுகிறேன். இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஒருத்தர் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காரு பணம், இன்னைக்கு மத்தியானம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி நீங்க ஆங்கிலத்திலே ஹவு வில் யூ ஸ்பீக் திஸ் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ்? நல்லா யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.